பேட்ச் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த பேட்ச்க்கு தான் ஃபுட்டை வந்து நிறுத்தியிருக்கிறோம், மெட்டீரியல் நிறுத்தியிருக்கோம். காரணம் என்னன்னா, இப்போ இவ்வளவு நாளா நோட்டிபிகேஷன் இல்லாம இருந்தது. இப்போ இன்னைக்கு மறுபடியும் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு, எங்க மறுபடியும் சுறுசுறுப்பாயிட்டோம். ஆக எல்லா வகையிலையும் இதையெல்லாம் கடந்து அடுத்து யூபிஎஸ்சியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் எழுத போறாங்க. ஒரு 12 பிள்ளைகள் மட்டுமே எங்ககிட்ட ரெகுலரா இருக்கிறாங்க. அந்த 12 பேரும் இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களையும் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்ல, மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல திருமதி விஜயராணி ஐஏஎஸ் அவர்கள் வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே ஓபிஆர் உடைய நேர்மையான அந்த எளிமையையும் நேர்மையையும் நாங்களும் கடைபிடித்து வருகிறோம். அப்பேற்பட்டவர்கள் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்பேற்பட்டவரை ஆங்கிலத்திலையும் இன்னைக்கு வந்து புத்தகமா வெளியிட்டு இருக்கிற திருமதி தேய்மோகன் அவர்களே இந்த நேரத்தில் நான் வந்து மேடத்துக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா பெரிய தொழிலதிபர், சாதாரண தொழிலதிபர் இல்லை. நேற்று கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம இன்ஸ்டியூட்டினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஒன்று பண்றதா இருந்தா என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தையும் தரேன், இந்த பயிற்சி நிறுவனமா மாத்துங்க, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க செல்லணும், இதை வந்து நான் நல்லா இருக்கும் போதே இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நாம எதையோ நினைச்சு ஆரம்பிச்சோம், இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி நிச்சயமா ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்களையும் இந்த நேரத்துல வருக வருக என வரவேற்கிறேன். திரும்ப சார் வந்து ரமேஷ் சாரை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க வந்து அதான் சொல்றேன், ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க கையேந்திர இடம் அண்ணா நகரா தான் இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு தனவந்தர், எங்க தொழிலதிபர்னா உண்மையா யார் செய்யறாங்க அப்படின்னு பார்த்து 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 இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த இதை வந்து செயல்படுத்த இருப்பது, நலத்திட்ட உதவிகளை கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கடைசியா அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் இருக்கோம். ஏன்னா மேடம் வந்து பல அரசு பணியில வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து அரசு பணியில ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், அந்த நேரத்துலயும் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் வந்துட்டு போங்க மேடம் கேட்டேன். அதனால அவங்களுடைய தொடர் நிகழ்ச்சியை முதல்ல நடத்திடுவோம். அதுக்காக ஐயா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி உடனடியாக திருமதி தேய்மோகன் அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு என்னுடைய பேராசிரியர் முன்னாள் வைஸ் சான்சலர் அவர்களையும் இந்த நேரத்தில் அனைவர் சார்பிலும் வருக வருக. ஏன்னா அவங்க வந்து யூபிஎஸ்சியில் 2 தடவை மெம்பராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அகில இந்திய அளவில் வந்து இதில் இருந்தாங்க. அதை விட நிறைய ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் அவங்க தான் அவங்களுடைய இதில் தான் வந்தது. நிறைய பாடநூல் நிறுவனங்களுக்கும் இப்போ விரைவில் அவர் வந்து பொறுப்பு எடுக்க போறார். அதனால பெயர்பட்டவர்கள் வருகை தந்திருப்பது இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் விஜயராணி ஐஏஎஸ் மேம், ப்ளீஸ் கம். நீ உட்காந்துங்க சார், நீ உட்காந்துங்க. கல்யாணம் எல்லாரும் உட்கார வச்சிருக்கேன். இன்னும் அப்படி எடுக்கிறாரு சார். கல்யாணம் கொஞ்சம் வழி விடுங்க. Friends, as the time is very short and we have to